ராவணன் வந்து இப்போ தான் யாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜனனிக்கு தெரிய வைக்க போறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ராவணன் வந்து மறுபடியும் நம்ம ஜனனிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போறாரு. அது மட்டும் இல்லாம ஆதி குணசேகரனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத கூட ஓப்பனா தன்னோட வாயாலேயே வந்து சொல்லியிருக்காரு. இதனால நிச்சயமா ஜனனிக்கு வந்து சாதகமா இருக்க போகுதா இல்ல வந்து அவருக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவன் பண்றானா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ ஒரு வழியா வந்து பார்கவியோட கல்யாணத்தை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ அந்த டாப்பிக்கே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து தர்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து பார்கவி அங்கேருந்து வந்து கிளம்பி போயிட்டா. அன்புக்கரசி வந்து இதாண்டா சாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தர்ஷனோட மனசை மாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு. ஸோ ஈஸ்வரிக்குமே ஜனனிக்குமே இப்போ வந்து மோதல் இன்னும் அதிகமாகிட்டே தான் வருது. ஏன்னா ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஜனனி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறது தெரியல, இந்த குடும்பத்துக்காகவாவது நீ விட்டு கொடுத்து போகலாம்ல, அது கூட நீ பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜனனி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எதை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்த ஈஸ்வரி அக்கா இப்போ இல்லை, அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஜனனி பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி எனக்காக நின்றுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது நீங்கள் பழைய ஈஸ்வரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக நான் வந்து முன்னாடி வந்து நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேவலமான காரியத்தை எல்லாமே பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மா விடவும் மாட்டேன். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஏன்னா உண்மையும் நீதியும் தான் எப்பயுமே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் தனக்குள்ளே வந்து இருக்கு. ஜனனி மேலே உண்மையிலேயே ஈஸ்வரிக்கு அதிகமான பாசம் இருக்குது. இருந்தாலும் அவங்களோட ஈகோ வந்து ஜனனியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேச வைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஆதி குணசேகரன் தேவையில்லாமல் வந்து கீ கொடுத்து தான் இந்த அளவுக்கு வந்து ஜனனியை வந்து வெறுப்பில் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இப்போ என்னடா அப்படின்னா எந்த டிசிஷன் எடுத்தாலுமே வந்து ஈஸ்வரி நீ எடுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து உலகமாக நடிப்பு மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆள் எப்படி இருந்தா, இப்போ எதுக்காக அந்த ஆள் இப்படி பண்ணுறான்னா இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், வேற எதுவுமே வந்து கிடையாதுங்க. அறிவுக்கரசி ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வந்து என் தங்கச்சிக்கு வந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னா ஒருத்தர் கூட தாங்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த நிலமையில இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. சக்தி ஜனனி 2 பேருமே கிளம்பிட்டு வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு ஸோ ஒரு இடத்துல இளநீ குடிக்கிறதுக்காக நின்று வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கேஸை வந்து சாதாரணமாக விடக்கூடாது சக்தி, எப்படியாவது நம்ம வந்து தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கறது எனக்கு ஒன்றுமே இல்லை ஜனனி, நிச்சயமாக நம்ம அந்த வேலை பார்க்கணும். ஆனால் வந்து எனக்கு ஈஸ்வரி அக்காவை நினச்சாதான் ரொம்பவே பயமாக இருக்குது, ரொம்பவும் கவலையாகவே இருக்குது. எதுக்காக அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு என்னமோ அவங்களுக்கு எல்லா விஷயமுமே வந்து தெரிஞ்சு தான் இருக்குது, ஆனாலும் அவங்க வேணும்னே பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து சொல்கிறாரு. எனக்கு என்னமோ தெரியலை சக்தி, நீ சொல்கிறது மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஆதி குணசேகரன் வந்து ஈஸ்வரி அக்காவை பயங்கரமாக வந்து மேனிபுலேட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதனால கூட வந்து அவங்க எந்த பதிலையுமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக பொறுத்திருந்து என்ன எதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனனி சொல்கிறா. ஆமாம் ஜனனி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு எதிராக நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆதாரமும் கிடையாது. சாருபாலா மேம் என்னதான் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க வாதாடினாலுமே கோர்ட்டில் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த கேஸ் வந்து தோற்று போயிடும். அந்த அளவுக்கு நம்ம விட்டுறவே கூடாது. இதுக்கு முன்னாடி உனக்கு கூட வீடியோ கிடச்சிச்சு, ஆனால் அந்த வீடியோ இப்போ அது நமக்கு இல்லாமையே போயிருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தியும் சொல்கிறாரு. கண்டிப்பாக சக்தி, நீ சொல்கிறது வந்து நிச்சயம்தான். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே நமக்கு அந்த விஷயம் வந்து கிடைச்சிடும். ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாருபாலா மேம் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நம்ம போகிற வழியில் கொஞ்சம் பேசிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஜனனி, நம்ம பேசிட்டு போயிடலாம் என்ன ஏதுன்னு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் ராவணனோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ராவணன் அப்படிங்கிறது யாருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் 3 பேருமே சேர்ந்து பழிவாங்க போகிறாங்களா, இல்லை ராவணன் சும்மா காட்சி இவங்க கூட சேர்ற மாதிரி சேர்ந்து 2 பேருக்குமே சண்டையை மூட்டி விட போகிறானா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.